Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali wa ashabi Sayyidina Muhammadin ma'adin al-judi wal karam wa manba'il ilmi wal hilmi wal hikam wa barik wa sallim alayhi. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எங்களுடைய இந்த அல்-மதரசத்துல் முஸ்தஃபவிய்யா ஆஷூரா மன்சிலில் தொடராக நடைபெற்று வரும் மௌலித் மஜ்லிஸில் பல பயான்களை நீங்கள் கேட்டீர்கள். அதன் தொடராக இன்று சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சென்ற பயானில் நான் குறிப்பிட்டேன் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு பகுதி, அது நீங்கள் நினைவில் வைத்து கொண்டிருந்தால் உங்களை வஹாபிகளால் வழிகேடர்களால் கெடுத்த முடியாது என்று நான் குறிப்பிட்டேன். ஒரு பெரிய ஹதீஸின் ஒரு சிறிய பகுதி. யாருக்காவது பாடம் இருக்கிறதோ எனக்கு தெரியாது, நான் கேட்க தயாரில்லை. என்றாலும் மீண்டும் சொல்கிறேன், அந்த ஒரு பகுதியாவது எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத் சமூகம் வழிகட்டு போவதற்கு மிகவும் பிரதான காரணம் அறிவு என்பதை கைவிட்டார்கள். அறிவு என்பதை கைவிட்டுவிட்டு ஏதோ அமல்களை மட்டும் செய்யக்கூடிய நிலைக்கு எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத் சமூகம் வந்துவிட்டது. ஆனால் வழிகட்டவர்கள் அப்படி இல்லை. அது எந்த இயக்கம் என்றாலும் முதலாவது அவர்கள் இடம் கொடுப்பது அறிவுக்கு. அது அறிவென்பது அவர்கள் சொல்வது உண்மையான அறிவல்ல, தலைகீழான அறிவு, ஒன்றை சொல்லி இன்னும் ஒன்றை மறைப்பது, ஒரு ஹதீஸை குர்ஆனாயத்தை சொல்லி அதுக்கு வேறு கருத்தை சொல்வது, இப்படியான கருத்து ஆதாரங்கள் தான். என்றாலும் அறிவு என்ற பெயரில் ஒவ்வொருவரும் அவர்கள் மனப்பாடமிட்டிருக்கின்றார்கள் ஏதையோ ஒன்று. ஆனால் எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாத் சமூகத்துக்கு மட்டும்தான் ஏதாவது கேட்டால் மதுஹபுக்கு ஆதாரம், தரீக்காக்கு ஆதாரம், ஏதாவது ஒரு அமலுக்கு ஆதாரம் கேட்டால் ஒன்றும் தெரியாது. ஏன் அந்த விதத்தில் இந்த சமூகத்தை பழக்கி இருக்கின்றார்கள் சிலர். எனவே நான் சென்ற பயானில் குறிப்பிட்டேன், ஒரு விஷயத்தை மட்டும், இந்த சிறுக்கு விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை மட்டும், அந்த ஹதீஸில் கடைசி பகுதியை மட்டும் பாடமாக்கி கொண்டால் உங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்தில் அவர்கள் சிறுக்கு என்ற வாதத்தை சொன்னால் இந்த ஹதீஸை சொன்னால் போதும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன், கூறினார்கள், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், வ இன்னி வல்லாஹி, நிச்சயமாக நானாகிறவன், அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அகாபு அன் துஷ்ரிகு பஅதி, அதாவது எனக்கு பிறகு நீங்கள் சிறுக்கு வைப்பீர்கள் என்று நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படவில்லை. அதாவது எனக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு நீங்கள் யாரும் இந்த முஸ்லிம் சமூகம் சிறுக்கு வைக்க மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உத்தரவாதம். எனவே இந்த உத்தரவாதம் இஸ்லாத்துடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உத்தரவாதம். எனவே இஸ்லாமிய உத்தரவாதம் உங்களுக்கு தெரியும், புகாரியில வந்தது உறுதியான ஹதீஸ். எனவே இது இஸ்லாம் கூறக்கூடிய உத்தரவாதம். இதற்கு மாறாக யாராவது ஏதாவது ஒரு இயக்கம் அது சிறுக்கு இது சிறுக்குன்னு சொன்னால் அது வேறு மதம். இது இஸ்லாம் என்றால் அது வேறொரு மதமாக இருக்க வேண்டும், இஸ்லாமா இருக்க முடியாது. எனவே நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸ் இந்த சின்ன பகுதியை மனப்பாடமிட்டு கொண்டால் வேண்டிய இடத்தில் சிறுக்கு என்ற பேச்சு வந்த இடத்தில் நீங்கள் அதை சொன்னால் அவர்களுக்கு அதுக்கு போக முடியாது. ஆனால் நீங்கள் மறந்துவிட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. அது உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, உங்களுடைய குடும்பத்தவர்கள், உறவினர்கள், அயலவர்கள், கூட்டாளிகளை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். சரி, இன்று நான் வேறொரு ஹதீஸை குறிப்பிடுகின்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் சயஹ்ருஜு ஃபீ ஆகிரி ஸமானி கௌமுன் அஹ்தாசுல் அஸ்னானி சுபஹாஉல் அஹ்லாமி يقولون من خير قول البرية يقرؤون القرآن لا يجاوز حناجرهم يمرقون من الدين كما يمرق السهم من الرمية وإذا لقيتموهم فاقتلوهم وإن في قتلهم أجرا لمن قتلهم عند الله يوم القيامة. இந்த ஹதீஸ் வழக்கமாக உங்களுக்கு தெரியும், வஹாபிகள் ஏதாவது சொன்னால் அது லைஃபான ஹதீஸ், அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், அதில் இல்லாத இது இல்லாத ஏதோ மௌலித் கிதாபில் உள்ளது, யாரோ சொன்ன செய்குமாறு சொன்னதுன்னு சொல்வார்கள்.
இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடியது, முஸ்லிம், அபுதாவுத், திருமிதி, அன்னசாயி, இப்னு மாஜா, அஹ்மத் ஆகிய இந்த 7 ஹதீஸ் கிரந்தங்களிலும் வரக்கூடிய ஹதீஸ். எனவே இது பவர்ஃபுல்லான, வஹாபியலுக்கு அசைக்க முடியாத, எதுவும் சொல்ல முடியாத ஹதீஸ். நீங்கள் இதை விளங்கி வைத்து கொண்டால், பேச தெரியும் என்றிருந்தால், வஹாபிகள் எந்த வஹாபி தலைவனுக்கும் உங்கள் முன் வர முடியாது. சரி, இதில் நான் கடைசி பகுதி, அதாவது 8 பகுதிகளாக இந்த ஹதீஸை நான் பிரித்திருக்கின்றேன். இதில் கடைசி பகுதியை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிவிட்டு மற்ற இங்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன். கடைசி பகுதி, வஇதா லகீதுமூஹும், நீங்கள் அவர்களை சந்தித்தால், ஃபக்துலூஹும், அவர்களை வெட்டுங்கள், கொலை செய்யுங்கள், ஃபஇன்ன கத்லிஹிம், நிச்சயமா அவர்களை வெட்டுவதில் அஜ்ரன், கூலி இருக்கின்றது, லிமன் கத்தலஹும், அவர்களை கொலை செய்தவர்களுக்கு, அவர்களை வெட்டியவர்களுக்கு, இந்தல்லாஹ் யௌமுல் கியாமா, அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கின்றது கியாமத்து நாளையில. சரி, இந்த பகுதி அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு உறுதியான ஹதீஸ். ஆனால் இந்த பகுதி இலங்கைக்கு உரியதல்ல, இந்தியாவுக்கு உரியதல்ல, அமெரிக்காவுக்கு, ஜப்பானுக்கு, இங்கிலாந்துக்கு உரியதல்ல, முஸ்லிம் நாட்டுக்கு உரியது. எனவே ஏனென்று சொன்னால், இவர்களால் முடியும் ஏதாவது அங்களை பிரட்டி இங்களை பிரட்டி இந்த சுன்னத்து வல் ஜமாத் பேசக்கூடியவர்களை மாட்டக்கூடிய தந்திரங்களை அல்லது அதிகாரங்கள் அவருக்கு இருக்கின்றன. எனவே தான் நான் இந்த பகுதியை முதலில் சொல்கின்றேன், இது எங்களுக்கு உரியதல்ல. அதாவது முஸ்லிம் நாடு அல்லாத நாடுகளுக்கு உரியதல்ல, இது முஸ்லிம் நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த கடைசி பகுதி உரியது. இந்த கடைசி பகுதியை இந்த காலத்தில் ஒரே ஒரு முஸ்லிம் நாடு அமுல் நடாத்தி இருக்கின்றது. வேறு எந்த அரபு நாடோ வேறு எந்த நாடோ இந்த பகுதியை அமுல் நடாத்தவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், செச்னியா என்ற நாடு, ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செச்னியா என்ற நாடு. அந்த நாட்டின் ஜனாதிபதி யார்? யாருக்காவது தெரியுமா? யாரும் தெரியும்? செச்னியாவுடைய ஜனாதிபதி. உலக விஷயங்கள், விசேஷமா இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தங்கள்ல அடிக்கடி அடிபடக்கூடிய ஒரு பெயர். செச்னியாவுடைய ஜனாதிபதி யார்? ஏதாவது ஊடகங்களை பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் சொல்லுங்க பார்க்கும். செச்னியாவுடைய ஜனாதிபதி ரமதான் கதிரோவ். அவர் ரஷ்ய ஜனாதிபதியுடைய கூட்டாளி. அவர் 2-3 வருடங்களுக்கு முன்பு சொன்னார், என்னுடைய நாட்டில் எந்த வஹாபியையும் வைக்க மாட்டேன், உங்களுக்கு தேவையிருந்தால் உயிர் தப்ப வேண்டுமென்றிருந்தால் நாட்டை விட்டு போய்விடுங்கள், இங்கே இருந்தால் கொலை செய்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த ஹதீஸை கூறி அவர் சொன்னார், இந்த நாட்டில் எந்த வஹாபிக்கும் இடமில்லை, நீங்க பிழைக்கணுமெண்டா நான் இந்த நாட்டுக்கு வெளியில போங்க என்று அந்த நாட்டை சுத்தமாக 100% வஹாபிகளை விட்டும் காலி செய்து இன்று சுத்தமான சுன்னத்து வல் ஜமாஅத் நாடாக இருக்கின்றது செச்னியா. தேடி பாருங்கள், உங்களுக்கு ஊடகங்கள் பார்க்கக்கூடியவர்கள் போட்டு தேடி பாருங்கள். ரமலான் கதிரோவ் பண்ண அவருடைய ஜனாதிபதி. சரி, இந்த உலகத்துல இந்த காலத்துல அவர் மட்டும்தான், அந்த நாடு மட்டும்தான் இந்த ஹதீஸை முன்னடாத்தியது. வேறு அரபு நாடுகளோ கல்ஃப் நாடுகளோ வேறு முஸ்லிம் நாடுகளோ இந்தோனேஷியா, பாகிஸ்தான், துருக்கி இப்படி எந்த நாடும் முன்னெடுத்தவில்லை. எல்லா நாட்டிலையும் வஹாபியத்துக்கு இடம் கொடுத்து அது வளர்ந்து 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 சுன்னத்து வல் ஜமாத்தை திண்டு அழிச்சு முடித்து கொண்டே வருகிறது. ஆனா இந்த நாட்டில் செச்னியால மட்டும் இந்த ஹதீஸை பின்பற்றி அவர், அந்த ஜனாதிபதி அந்த வேலையை செய்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய நாட்டுக்குரியதல்ல, அதாவது முஸ்லிம் நாடு அல்லாத நாடுகளுக்கு உரியதல்ல. ஏன், இந்த நாட்டில் ஒரு சட்டம், வேறு இஸ்லாம் அல்லாத வேறு சட்டம் இருக்கின்றது. இஸ்லாமிய சட்டத்தை முன்னெடுத்த முடியாது. அவர்கள் போட்ட சட்டத்துக்கு நாங்கள் கட்பட்டு நடக்க வேண்டும். எனவே முஸ்லிம் நாடு அல்லாத எந்த நாட்டுக்கும் உரிய பகுதியல்ல இந்த 7வது பகுதி. இதை நான் முதலில் விளங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ரைட், இப்பொழுது ஆரம்பத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயஹ்ருஜு ஃபீ ஆகிரி ஸமானி கௌமுன், மேலைக்கு எதிர்காலத்துல கடைசி காலத்துல வெளியாவார்கள் ஒரு கூட்டம். சரி, இங்க என்ன சொன்னது? ஆகிரு ஸமான். நீங்கள் சிந்தியுங்கள், நீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஷாஃபி இமாம், ஹனபி, ஹம்பலி, மாலிக் இமாம்கள், குத்துபு நாயம், சாதே நாயம், ருபாய் நாயம், இப்படியான தரீக்காக்களுடைய காலம், இமாம்கள், அவுலியாக்கள், அவர்களுடைய காலம் ஆகிரு ஸமான். ஆகிரு ஸமான்டா கடைசி காலம். கடைசி காலமா அல்லது இந்த வஹாபியத்து வந்திருக்கக்கூடிய இந்த காலம் கடைசி காலமா?
இதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் வர முடியாது. முடிந்தால் இங்க இருந்தா சொல்லுங்க. ஷாஃபி இமாம்ட காலம் தான் கடைசி காலம், இப்னு அப்துல் வஹாப்ட காலம், அங்க சலஃபு சாலிஹ்களோட காலம் யாருக்கும் சொல்ல முடியாது. இது கடைசி காலம், 1400 வருஷத்துக்கு பிறகு உள்ளது, 1300 வருஷத்துக்கு பிறகு உள்ளது. எனவே கடைசி காலத்தில் வெளியாவார்கள் என்றால் யாராவது இந்த ஒரு ஹதீஸ், இந்த ஒரு துண்டை மட்டும் சயஹ்ருஜு ஃபீ ஆகிரி ஸமானி, கடைசி காலத்தில் வெளியாவார்கள் என்ற இந்த துண்டை, இந்த ஹதீஸ், இந்த பகுதியை மட்டும் யாராவது நம்பினால், இவ்வளவு 7 ஹதீஸ் கிரந்தங்கள்ல புகாரி முஸ்லிம் உட்பட 7 கிரந்தங்களில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், இதை நம்பினால், ரசூலுல்லாவை நம்பினால் யாராவது வஹாபியத்துல சேர முடியுமா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எவராவது, என்னுடைய இந்த பயானை கேட்கக்கூடியவர்கள் வஹாபியத்தில் நாளை இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? கடைசி காலத்தில் வெளியாவார்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அங்க ஷாஃபி இமாம்ட காலத்தை, குதுபுநாயக காலம், ரிபாயி நாயம் தாரும் குறிப்பிடல. அவங்க எல்லாம் ஆரம்பத்துல சலஃபு சாலிஹின் காலத்தில், அதுக்கு அடுத்தடுத்த கிட்ட உள்ள காலங்கள். இது கடைசி காலம், எல்லோருக்கும் தெரியும். அந்த காலமெல்லாம் இமாம்கள் அவுலியாக்கள காலத்துல இஸ்லாமிய ஹிலாபத் இருந்தது. ஆனா இப்ப இஸ்லாமிய ஹிலாபத் இல்லை. 1924 வஹாபி அரசாங்கம் வந்து இஸ்லாமிய உஸ்மானிய ஹிலாபத்தை அழிச்சு இப்ப என்ன ஹிலாபத்து? இந்த உலகத்தை ஆட்சி செய்வது அமெரிக்கா நினைச்சதை செய்யலும் உங்களுக்கு தெரியும். எனவே அமெரிக்கா பிரிட்டனும் சேர்ந்து அமைத்த வஹாபியத்தை தான் இப்பொழுது உலகத்துல பரவி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய மார்க்கம் கடைசி காலம். எனவே இந்த கடைசி காலத்தில் வருவார்கள் என்ற சொல் நீங்கள் வஹாபியலுக்கு எத்தி வையுங்கள், நீங்களும் சிந்தியுங்கள். இதுக்கு அப்பால் யாருக்கும் போக முடியாது. சாதாரண ஹதீஸில் 7 கிரந்தங்கள்ல பதிவான ஹதீஸ். சரி, யார் வெளியாவார்கள் கடைசி காலத்துல? கௌமுன், ஒரு கூட்டம், அஹ்தாசுல் அஸ்னானி, இளைஞர்கள், அதாவது வயசுல குறைஞ்சவங்க. அடுத்த பகுதி இந்த ஹதீஸ்ல 2ஆம் பகுதி, அஹ்தாசுல் அஸ்னானி. அஸ்னான்டா சின்னண்டா பல்லு, அஹ்தாஸ்னா புதியது. பல்லு புதியன்னு சொன்ன பொருள்னா இப்ப வயசாகும் பொழுது பல்லு விழும், பல்லுகள் ஆடும், அப்படி இப்படி இருக்குது. ஆனா வயசுல 25, 30, 40 வயசு டைம்ல எல்லாம் பல்லுகள் உறுதியா இருக்கும். எனவே அதனாலதான் இங்க சொல்றது புதிய பல்லு சொன்னா இளைஞர்கள். இந்த கூட்டந்தாறு இளைஞர்களா இருப்பார்கள். சரி, இந்த இளைஞர்கள் என்ற இந்த அஹ்தாசுல் அஸ்னானி என்ற விஷயத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய ஊரா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், அல்லது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலா இருக்கட்டும், முதல்ல நாங்கள் எங்கிட்ட ஊர் எடுத்துக்கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் யாரும் வஹாபிகளோட மார்க்கம் பேச போடல. இப்படி இருக்குது குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு யாரும் நீங்க பேச போடல. நீங்க பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், அதாவது வயசுல குறைஞ்சவங்க, 40-50 வயசுல, 60 வயசுல நல்லா குறைஞ்சவங்க. நீங்க யாரும் மார்க்கம் பேச போவதில்லை, ஆதாரம் பேச போவதில்லை. அவங்கள்ட்ட தரீக்கத்து, அவங்களோட மதுஹபை பின்பற்றி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறீர்கள் அல்லாமல் நீங்கள் ரோட் நடுக அங்க இங்க எல்லாம் மார்க்கம் பேசிக்கொண்டு இருப்பதில்லை. ஆனால் அவர்களை பாருங்க, பார்க்கும் ரோட்ல பீடி அடிக்கிறவங்க, சும்மா தேத்தனி கடையில இருந்து கொண்டு கைவார் அடிச்சு கொண்டு, ஒரு பிளேண்டியை குடிச்சு கொண்டு கைவார் அடிச்சு கொண்டிருக்கவெல்லாம் குர்ஆன் ஹதீஸ். இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள், நான் பேர் சொல்ல தயாரில்லை, இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி சும்மா சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், படிப்பறிவு என்பது அறவே இல்லை. ஸ்கூல் படிப்போ இல்லாட்டி மார்க்க படிப்போ ஒரு ஜாதியும் இல்லை. நான் ஒரு நாள், இவர் 15 வருஷம் மிகவும் கிட்டத்தட்ட பஸ்ஸில் நிட்டம்பேலேருந்து வந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் பார்த்தேன், அட இவர் ஏதோ எங்களை கொஞ்சம் அங்கலிங்களை பூசிப்படுகிற பெரிய உறவில் ஏதோ கொஞ்சம் அங்கலிங்களை கிட்டவான ஒரு ஆள். அப்போ நான் ஒரு இளம் வயசு அந்த டைமில். அப்போ நான் அவருக்கு, நீங்கள் இந்த தரீக்கத்து தானே அண்ட் அவரை சேர்ந்திருக்கக்கூடிய தரீக்கத்தைன்னு சொல்லி, எங்கள்ட தரீக்கத்தை இல்லை வேறொரு தரீக்கத்து, நீங்கள் அந்த திக்கையாக போகிறதா அப்படி இப்படி நான் சும்மா கேட்டேன். உங்களுக்கு போயிலும் தானே, உங்களுக்கு காணல அப்படின்ட்டு. அவர் எடுத்த வாய்க்கே சொல்கிறாரு, முஹிதீன் அப்துல் காதிர் சொல்லிக்கு அல்லாட்ட கேட்க சொல்லி. முஹிதீன் அப்துல் காதிர், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. முஹிதீன் அப்துல் காதிர் சொல்லிச்சு அல்லாட்ட கேட்க சொல்லி. இட்டத்துக்கும் அவருக்கு அழிவு பேயும் தெரியாது, தொழுவும் நான் நினைக்கிறேன் தொழுவில்லைன்னு சொல்லி அப்படிப்பட்டது. அந்த அளவுக்கு மார்க்கத்தை பேசுகிறார்கள் இவர்கள். அப்ப இவருக்கு முஹிதீன் அப்துல் காதிர் தெரியுமா? ஏன்னா வேற என்ன தெரியுமா அவருக்கு? என்ன குர்ஆன் தெரியுமா, ஹதீஸ் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தும் கூட மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணது போட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர் இந்த காலத்திலும், நான் பேர் சொல்ல மாட்டேன், தேத்தனி கடையில பார்க்கலாம்,
கடையை போயிருந்து கொண்டு ஒரு பிளேண்டி எடுத்துக்கொண்டு மார்க்கம் பேசுறேன். இப்போவும் இதுதான் ரசூலுல்லாஹ் என்ன அஹதாசுல் அஸ்னான், இளைஞர்கள் தான் இந்த கூட்டம் மார்க்கம் பேசுவது. எனவே சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்கள் யாரும் அப்படி பேசிக்கொண்டிருப்பதில்லை. எனவே இது இரண்டாவது அடையாளம், வழிகட்டவர்கள் என்பதற்கு இரண்டாவது அடையாளம் இது. மூணாவது அடையாளம் சுபஹாஉல் அஹ்லாமி, அவர்கள் மடையர்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள் என்பது மூணாவது அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, இந்த மடையர்கள் பகுத்தறிவு இல்லாதவர்கள் என்பதை பற்றி சிறிது பார்ப்போம். இவர்களுடைய தகப்பன்மார்கள் ஏதோ ஒரு தரீக்கத்தில் ஏதோ ஒரு மதுஹபில் இருந்தவர்கள். இவர்களுக்கு ஏதோ யாரோ சொல்லி எவனோ ஒரு மூளை வந்து இங்க பயான் பண்ணி ஏதோ ஒரு கசட் ஒன்றை பார்த்து அல்லது ஏதோ ஒரு வீடியோ எதத்தையோ பார்த்து இவர்கள் டக்குன்னு இங்க மாறுகிறார்கள். அது எங்களுடைய உம்மா அப்பா அப்பா ஆச்சி எல்லாம் அந்த காலத்தில் இருந்த எல்லாம் ஏதோ ஒரு தரீக்கத்தில் இருந்தாங்க, ஒரு மதுஹபில் இருந்தாங்க. எனவே அது நான் உடப்படாது, அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்களுக்கும் தெரியாட்டி அவங்களோட சார்பாக இருக்கக்கூடிய உலமாக்கள்கிட்ட கேட்கணும் என்று சிந்தித்தவங்க தாருமே இங்க இல்லை. எனவே அக்கல் இல்லை, சிந்திப்பதற்கு அக்கல் இல்லை. அதற்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6-8 வருஷம் வைக்கும் காட்டோவிட்டாவில் ஒரு கல்யாண வீடு. அந்த வீட்டில் ஒரு எங்கட தரீக்கத்தை சேர்ந்த ஒரு ஆள், ஒரு என்னை விட வயசுல நல்லா குறைஞ்சவர், இவர் எங்கட காலத்தில் சாப்பாடு அடிச்சுட்டு வெளிக்கு வந்தார். இவர் இப்போ வஹாபி. அப்போ அவங்களோட வாப்பா அப்பா அவங்க உம்மா எல்லாம் சுன்னத்து வல் ஜமாஅத் எங்கட தரீக்கத்தை சேர்ந்தவங்க. அப்போ நான் பார்த்தேன் கொஞ்சம் ஏதாவது பேசுவோம் இவரோட ரெண்டு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்களோட இந்த தெக்கியாலுக்கு வார ஒன்றும் இல்லை காணல, இந்த உமாப்பட்ட வழியில் போகணும் தானே அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் சிறுக்கு, அல்லாஹ் சிறுக்க மன்னிச்சில்லை அப்படி இப்படியும் ஒரு சொன்னேன். நான் சொன்னேன் சரி அப்படின்டா உங்களோட அப்போ அவரோட வாப்பா அந்த டைமில் காலமாய் வாப்பா இல்லை. நான் சொன்னேன் அப்படின்டா உங்களோட வாப்பை இப்போ சிறுக்களி, நான் வந்து அல்லாஹ் உங்களோட வாப்பட எந்த அமலையும் தொழுக நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி அவங்க இருக்கிற அது ஒன்றும் ஏற்றுக்கொள்ள அவர் நேரம் தானே என்று நான் அவர்கிட்ட சொல்லி காட்டேன். இதுக்கு அவர் சொன்ன பதில் இல்லை, நான் அவருக்காக வேண்டி துவா கேட்க. நான் கேட்டப்ப சிறுக்கெல்லாம் மன்னிச்சில்லேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லு, நீங்கள் எல்லாரும் உங்களோட இயக்கம் சொல்லு, உங்களோட வாப்புக்கு மட்டும் இது விளக்கா இப்ப நீங்க துவா கேட்டா எல்லாம் மன்னிச்சு உங்களோட வாப்பா சொர்க்கத்து போடுது. அதுக்கு பதில் இல்லை, அங்கே அப்படியே மாறினார். எந்த அளவுக்கு சுபஹா, அதாவது மடையர்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள், அவர்கள் தான் பயான் பண்ணுகிறார்கள், நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிறுக்கு அல்லாஹ் மன்னிப்பது இல்லை, வேறு எந்த பாவத்தையும் அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். சிறுக்கு அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பது எங்களுடைய நம்பிக்கையும் தான், அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய பயானும் தான். ஆனா அவர் சொல்கிறார் அவங்களோட வாப்பக்கா துவா கேட்க ரெண்டா பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கின்றதா? பகுத்தறிவு உள்ளவன் இப்படி பேசுவானா? அப்ப அவர் ஒரு நேரம் சொல்லியிருந்தா சரி செய்ய வழியில் எங்கட வாப்பான்னு தான், ரெண்டாலும் ஒரு அளவுல சரின்னு சொல்லலும் அவருடைய கோணத்தில். ஆனா சொல்ற அவருக்கு மட்டும் துவா கேட்கிறான். அப்ப பகுத்தறிவு இருக்கிறதான்னு பாருங்கள் உண்டு. அடுத்தது பெற்றோர்களை நிராகரிச்சது. அடுத்தது எவ்வளோ பயான்கள், நாங்க மட்டுமல்ல, வேறு தரைக்காக்கள்ல, வேறு மீலாது விழாக்கள்ல, வேறு இந்த யூடியூப் இது மாதிரி ஊடகங்கள்ல நிறைய பயான்கள் தமிழ்ல, அரபு ஒரு பக்கத்துல வைப்போம் இவங்களுக்கு தெரியான்னு சொல்லி தமிழ்ல சுன்னத்து வல் ஜமாஅத் உலமாக்கள் நிறைய பயான்கள் பண்ணுகிறார்கள். இந்த ஏதாவது ஒரு பயானை இவங்க கேட்டு அட இது என்ன நாங்க சொல்றதுக்கு மாத்தமாய்க்கு நாங்க வழிகேடுன்னு சொல்ற இவங்கள்ட்ட போய் கேட்கணும் என்று ஏதாவது ஒரு வஹாபி, விசேஷமா இந்த ஊரை நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு வஹாபி வந்து கேட்டிருக்கின்றார்களா? இவர்கள் இந்த எங்களுடைய பயானை கேட்கிறார்களா? அல்லது கேட்டால் இதனுடைய இந்த கடைசி வரை நாங்கள் இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும், இதனுடைய முடிவை அறிய வேண்டும் என்று எந்த வஹாபிக்காவது உணர்வு வந்ததா, சிந்தனை வந்ததா, சிந்தித்தார்களா? இல்லை. ஏன் சிந்திக்கல? ஏன் அந்த முயற்சியில் ஈடுபடல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி சுபஹா உல் அஹ்லாம், பகுத்தறிவில்லாத மடையர்கள், சிந்தனை இல்லாதவர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு சொன்ன ஒரு அடையாளம். எனவே இவர்கள் அந்த வஹாபி கொள்கையிலே இருப்பதற்கு காரணம் இந்த சுபா. அடுத்தது இந்த ஊருக்கு மட்டும் விசேஷம், அது இலங்கையில் எல்லோருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், நான் 1996 விவாத நோட்டீஸ் போட்டது. அதாவது
காட்டோய்தாவுக்கல்ல, இலங்கைக்கல்ல, சவுதியில் இருக்கக்கூடிய அந்த முஃப்திகள், முஹதிஸ் அல்பானி இவங்களோட பேரெல்லாம் போட்டு, இப்னு பாஸ் எல்லாம் பேர் போட்டு நான் என்னோட விவாதத்துக்கு வர சொல்லி போட்டதும், விவாதத்துக்காக வேண்டி சவால் விட்டு ஒவ்வொரு பயான்ல சவால் விட்டதும் இந்த காட்டோய்தா மக்களுக்கு தெரியும். ஆனால் புறத்தியில ஊருக்கு வெளியில அதிகம் பேருக்கு தெரியாது. எனவே இந்த ஊர்ல இந்த விவாத நோட்டீஸ் பத்தியும் என்னோட விவாதத்துக்கு என்ன கூட அழைத்து ஓடின சம்பவங்கள், வஹாபி தலைவன் ஓடின சம்பவங்கள் எல்லாம் இந்த காட்டோய்தாவில் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். நேற்று வளர்ந்த சின்ன பிள்ளைகளை தவிர மற்ற எல்லோருக்கும் இளைஞர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எனவே இவர்கள் இந்த விவாதத்துக்கு வராமல் ஓடினதை வைத்து, தலைவர்கள் ஓடினதை வைத்து, பின்வாங்கியதை வைத்து எந்த வஹாபியாவது காட்டோய்தாவில் சிந்தித்தார்களா? அடே, குர்ஆன் ஹதீஸ் அண்டிந்தா இவரோட விவாதத்துக்கு போகணும் தானே. குர்ஆன் இவர்கிட்ட, அதாவது என்கிட்ட குர்ஆன் ஹதீஸ் இல்லை, எங்கள்கிட்ட மௌலிதி கிதாபு, அவங்கள்ட்ட குர்ஆன் ஹதீஸ், அது சஹீஹான ஹதீஸ், இலேசிப்பட்டதில்லை இருக்கிறது. எனவே இவங்களுக்கு புகழும் தானே என்று எவராவது வஹாபிகள் இந்த ஊரில் சிந்தித்தார்களா? இல்லை. காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னது, சுபஹா உல் அஹ்லாம், சிந்தனை இல்லாத மடையர்கள். உங்களுக்கு தெரியும், அகில் சிந்தனை என்பது யாருக்கு வித்தியாசம்? ஆடு, மாடு, ஒட்டகம் இது மாதிரி மிருகங்கள், அதுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் சிந்தனை. சிந்தனை இல்லாததுதான் அந்த மிருகங்கள். மனிதன் என்றால் சிந்தனை இருக்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், இவர்களுக்கு சிந்தனை இல்லை. இது இப்பொழுது வஹாபியத்து நாங்கள் சொல்கிறோம், அதையும் நீங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள் ஹவாரிஜ் கூட்டத்தில் ஒரு பகுதி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உருவான வெளியான அவங்களுக்கே சவால் விட்ட ஹவாரிஜிகள். அந்த ஹவாரிஜிகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலத்துக்கு காலம் இவர்கள் வந்து கடைசி ஹவாரிஜி யாருடன் வருவார்? தஜ்ஜாலுடன் வருவார். எதிர்காலத்தில் வர இருக்கின்ற தஜ்ஜாலுடன் இந்த ஹவாரிஜிகள் சேர்ந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே காலத்துக்கு காலம் ஒவ்வொரு பெயர்கள் வருவார்கள். எனவே இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப், அவன் இந்த பெயரா அதை வச்சு அந்த முகமது என்றவர் தான் வஹாபி. அவரோட வாப்ப நல்ல மனுஷன், சாலியான மனுஷன், அவர்னு சொன்னார் இவர் முகமது வழிகட்டவர்னு சொல்லி. எனவே அவர் கூட இவரை வழிகட்டவர் என்று சொல்லியும் கூட அவர் திருந்தவில்லை. எனவே அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் இமாம்கள், தஹ்லான் இமாம் போல் கொடுத்த இன்னும் நிறைய இமாம்கள் இவர் வழிகட்டவர் என்று சொல்லியும் கூட இவர்கள் திருந்தவில்லை. திருந்தாமல் காலத்துக்கு காலம் இந்த வஹாபியத்தண்டு வந்து, அந்த காலத்தில் ஆரம்பத்தில் வஹாபியத்தண்டு வந்து, இப்பொழுது அந்த வஹாபியத் இன்னும் பல கிளைகளா, அந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கம்னு சொல்லி அந்த இயக்கம் முடிஞ்ச பாடு இல்லை. இப்ப நீங்க இந்த ஊர்ல கேள்விப்பட்டு இல்லாத பேர்கள் இப்ப வந்திருக்கிற, இப்ப 5 வருஷத்துக்குள்ள அரபு நாடுகள்ல, இன்னும் இந்த இலங்கைக்கு வரல, சுரூரியா, ஹத்தாதியா, இப்படியான கூட்டங்கள் பிரிஞ்சு, அதாவது அரபு நாட்டில் இங்க மாதிரி இல்ல, உங்களுக்கு தெரியும் சவுதி, குவைத், துபாய் இப்படியான நாடுகள்ல பெரிய பணக்கார கோடீஸ்வரர் இருக்கிறார்கள். அதாவது அந்த மௌலவியோ உலமாவோ இல்லாட்டி பிஏ எம்ஏ ஏதோ படித்தவர்கள், அவங்க பார்க்கறது அப்படி நான் சொல்லு சரியான்னு சொல்லி அவங்க எதையோ சொல்லுவார்கள். அவங்களுக்கு ஒரு கூட்டம். இப்படியாக கூட்டங்கள் பிரிஞ்சு இந்த அரபு நாட்டில் நிறைய வஹாபி இயக்கங்கள் வந்திருக்கின்றன. எனவே பேர்ல வேலையில் இவங்களோட கொள்கை ஹவார்ஜி கொள்கை. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் எவ்வாறு ரசூலுல்லாஹ்வை நிராகரிச்சார்களோ, ரசூலுல்லாஹ் காலத்தில் காரியகஸ்தர் ரசூலுல்லாஹ், அவங்கள மீறி யாருக்கும் போக முடியாது. அதுக்கு பிறகு வரக்கூடிய காரியகஸ்தர்களை, இமாம்களை, உலமாக்களை, அவுலியாக்களை, அரசியல் தலைவர்கள், இஸ்லாமிய ஹலீஃபாக்களை நிராகரித்தவர்கள் தான் இந்த வஹாபிகள். எனவே காலத்துக்கு காலம் இவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். பகுத்தறிவு இல்லாத காரணமாக இவர்கள் அந்த இயக்கத்திலே இருக்கின்றார்கள். இந்த விளக்கங்களை கேட்டவர்கள், சிந்திப்பவர்கள் அந்த இயக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ரைட். அடுத்தது 4வது பாயிண்ட் இந்த ஹதீஸ்ல, யகூலூன மின் கைரி கௌலில் பரியா. உங்களுக்கு தெரியும், எடுத்ததுக்கெல்லாம் குர்ஆன் சுன்னா. எங்கட ஆட்களுக்கெல்லாம் குர்ஆன் சுன்னான்னு சொன்னா பயமே. அடே நாங்க எல்லாம் சும்மா மௌலிதி கிதாபு பைத்து அதை ஓய்கொண்டிருக்கிற ஷேகுமாரி சில்லத்தை நாங்க பின்பற்றி கொண்டிருக்கிற, இவங்க குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் சுன்னான்னு சொல்ற, அப்படி என்ன நாங்க வழி கேட்டு இவங்க நேர் வழி என்றுதான் நினைக்கிறது. ஆனா இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள், யகூலூன மின் கைரி கௌலில் பரியா. இந்த படைப்புகள்ல சிறந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சைத்தான் அவங்க பேசுவார்கள், எடுத்து காட்டுவார்கள். அதுதான் சுன்னா ஹதீஸ்.
எனவே குர்ஆன் சுன்னான்னு சொல்வது அவர்கள் ஹவாரிஜிகள் என்பவருடைய அடையாளம். அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல, உண்மையான இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்கள் என்பதற்கான அடையாளம் தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த அடையாளம் தான் குர்ஆன் சுன்னா என்பது. சரி, இன ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்வார்கள். அடுத்தது 5ஆம் நம்பர் யக்ரவுன குர்ஆன, அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். எனவே காபிர்கள் அல்ல, எங்கட பக்கத்தூரில் இருக்கக்கூடிய காபிர்கள் அல்ல, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அல்ல, குர்ஆனை ஓதக்கூடியவர். அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய அடையாளத்தை அடுத்ததை சொன்னார்கள். எனவே இவர்கள் நோன்பு வரும் பொழுது குர்ஆன் ஓதவனும், ரமலான் மாதம் குர்ஆனுடைய மாதம், அது இதெல்லாம் சொல்வார்கள். குர்ஆனில் இந்த ஆதாரம் காட்டுவார்கள், குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னாண்டு. இதைத்தான் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இனம் காட்டி தந்தார்கள். இவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், குர்ஆனிலிருந்து பேசுவார்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரங்களை சொல்லி காட்டுவார்கள் என்றால் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இவர்களுடைய பேச்சை கேட்டு ஆடிய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். இவர்கள் இப்படி சொல்வது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த, இந்த வழிகட்டவர்களை காட்டி தந்த ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். விசேஷமாக நான் இங்கே வரக்கூடியவர்களுக்கு எழுதி சொல்வது, ஏதோ இங்கே எல்லோரும் வருகிறார்கள், வெளியே இருக்கக்கூடியவர்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் தான் நான் சொல்கிறேன். அவர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாத்தில் அவர்கள் இல்லை, உண்மையான இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு இதெல்லாம் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ்களில் ஒரு சில ஹதீஸ்கள் தான் இது. ரைட். அடுத்தது 6வது அடையாளம் இதே ஹதீஸ்ல, லா யுஜாவிசு ஹனாஜரஹும், குர்ஆன் அவங்க ஓதினாலும் குர்ஆன்ல இருந்து அவங்க பேசினாலும் ஈமான் ஈமான் என்றெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். ஈமான் சக்தி, ஈமானுடைய பலம், அது இதெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய தொண்டக்குழிக்கு இல்லை, அவர்களுடைய அந்த ஆதாரங்கள் குர்ஆன் ஓதுவது ஒன்றுமே இறங்க மாட்டாது. உங்களுக்கு தெரியும், தொண்டக்குழிக்கு கீழே தான் கல்வி, இதயம் இருக்கின்றது. இதயத்தால தான் சிந்திப்பது. இன்னொரு பாயிண்ட், நீங்க இன்னொரு பாயிண்ட், இந்த இதுக்கு இந்த சம்பந்தம் இல்லாது நாங்கள் பேசுகிறோம், உனக்கு தலை இல்லையா, யோசனை இல்லையா என்று கேட்கிறோம். தலையால சிந்திச்சு பாரு, அவனுக்கு தலை இல்லை, யோசிக்க தெரியாண்டு. இஸ்லாம் சொல்வதும் இன்று விஞ்ஞானம் நிரூபித்திருப்பதும், சிந்தனை என்பது தலை இல்லை, சிந்தனை என்பது இதயத்துல, இதயத்தால தான் சிந்திப்பது மனிதன். சிந்தனை மூளை என்பது அந்த சிந்தித்ததை கேட்ட அந்த காதால, கண்ணால, மூக்கால இப்படியா வரக்கூடிய தகவல்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய இடம், ஸ்டோர் தான் மூளை. மூளைக்கு 2 வேலை. ஒன்று இந்த தகவல்களை சிந்தித்ததையும் கேள்விப்பட்டதுகளையும் சேர்த்து வைக்கிறது. ஒன்று உடம்புக்கு ஓர்டர் கொடுக்கிறது, சிக்னல், அதை செய் இதை செய். நாங்கள் கையை ஒசத்தினா மூளை செல்லித்தான் கையை ஒசத்த முடியும் எங்களுக்கு. இது மாதிரி எங்களுடைய வேலை வெட்டிகளுக்கு ஓர்டர் கொடுக்கக்கூடிய இடம் தான் மூளை. இல்லாமல் சிந்திக்கிற இடம் அல்ல மூளை, சிந்திக்கிற இடம் இந்த கல்வி. அதனால்தான் நிறைய ஹதீஸ்கள் குர்ஆனில் இருக்கின்றன. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கல்புகள், இதயங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். எனவே சிந்திப்பது இதயத்தால, மூளையால இல்லை. சரி, இங்க லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், அவருடைய தொண்டக்குழியை கீழே அவர்களுடைய குர்ஆன் ஹதீஸ் அது இது ஒன்றும் இறங்க மாட்டாது. அதண்டா பொருள், ஈமான் அவர்களுக்கு உள்ளுக்கு இறங்கி இல்லை. ஈமான் இருக்கிறது கல்புல. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், ஹாஹுனா ஹாஹுனான்னு சொல்லி, இந்த கல்புல தான் ஈமான் இருப்பதாக. எனவே அவர்களுக்கு ஈமான் இல்லாத காரணத்தினாலதான் வாயில தான் அவங்களோட இந்த ஆதாரங்களும் கட்டித்தனங்களும் பேச்சு வன்மையும் எல்லாம் வாயில மட்டும்தான். எனவே தான் அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், உலகத்துல எந்த ஒரு வஹாபியும் இல்லை, விசேஷமா வஹாபி தலைவனும் இல்லை, கஷ்பு கராமத்து இல்ஹாம் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களுக்கு இருக்கக்கூடிய, அவுலியாக்களுக்கு இருந்த, நபிமாருக்கு இருந்த இந்த ஆத்ம சக்திகள் எந்த வஹாபிக்கும் இல்லை. வாயால பேசலும், படிக்கலும், சல்லிந்தா படிக்கலும், அந்த மதரசா இந்த மதரசா, அங்க பிஏ, அங்க எம்ஏ, அங்க கலாநிதி, அப்படி இப்படி படிக்கலும், பேசலும், பேச்சு வன்மைதா பேசலும். ஆனால் அவர்களுக்கு எந்த உலகத்துல எந்த வஹாபிக்கும் ஆத்ம சக்தி இல்லை, எந்த வஹாபிக்கும் கராமத்தில், எந்த வஹாபிக்கும் கஷ்பில்லை. இதை நீங்கள் உறுதியாக அறிந்திருக்க வேண்டும். அவங்க வெறுமனே ஒரு முடம்தான், அதாவது அவங்கள்ட்ட சக்தி ஒன்று இல்லை. காபிரிக்கு எப்படி சக்தி இருக்கு? ஒரு காபிரிக்கு என்ன சக்தி இருக்கின்றது? அவருடைய பண சக்தி இருக்கும், அவருடைய உடல் சக்தி இருக்கும், அவருடைய அரசியல் சக்தி இருக்கும், அவருடைய பதவி சக்தி இருக்கும். இதே மாதிரி தான் வஹாபிக்கும் அந்த
வெளிரங்கமான காவிற்கு இருக்கக்கூடிய அதே சக்தி தான் இருக்கின்றது அல்லாமல் அவுலியாக்களுக்கு இருக்கக்கூடிய எந்த சக்தியும் வஹாபிகளுக்கு இல்லை. ஏன் காரணம், இந்த ஈமான், இந்த குர்ஆன், அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆன் தொண்டக்குழியை கீழே இதயத்துக்கு இறங்கவில்லை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு அடையாளம். சரி, 7வது அடையாளம், யம்ருகூன மின தீனி கமா யம்ருகு ஸஹமு மின ரமியத்தி. வேட்டை மிருகத்துக்கு நாங்கள் எறியக்கூடிய அம்பு, அதாவது ஒரு மான் வைப்போம், ஒரு மானுக்கு ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடக்கூடியவர் ஒரு அம்பை எறிகின்றார் அந்த மானை பிடிப்பதற்கு. அந்த அம்பை எறிந்த பொழுது அந்த அம்பு அந்த மான்ல பட்டு அந்த மான் விழுந்தா இவருக்கு ஓடி போய் அந்த மானை எடுத்துக்கொள்ளையிலும், அந்த அம்பையும் எடுத்துக்கொள்ளையிலும். ஆனா அப்படி அல்ல, இங்க சொல்கிறார்கள் எம்ருகூன மினதீனி கமா எம்ருக்கு ஸஹமு மினர் ரம்யத்தி. அந்த மான்ல அந்த அம்பு பட்டு தொலைச்சு கொண்டு வேகமா போகுது, அதாவது வேகத்தை கிழிச்சு கொண்டு அங்க வேகமா போகுதுன்றா அந்த அம்பட வேகத்தை பாருங்க எவ்வளவு வேகமாட்டு. அப்ப சாதாரணமாக அம்பால ஒரு மானை பிடிக்கிறேன்டா ஒரு லெவல், ஒரு லிமிட் தான் இருக்கும், வேகம் இருக்க வேணும். ஆனா இதப்படி அல்ல, அந்த மானுடைய அந்த உடம்பை கிழிச்சு கொண்டு வேகமா எங்கேயோ போகும் அந்த அம்பு. அப்ப அவ்வளவு வேகமாக இவர்கள் எம்ருகூன மினத்தீனி மார்க்கெட்டிலிருந்து வெளியேறுவார்கள். எனவே இந்த காட்டோய்டாவில் இருக்கக்கூடியவர்களும் இலங்கையில உலகத்துல தமிழ் பேசக்கூடிய என்னுடைய பேன் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அல்லாம அரபில ஆங்கிலத்தில எல்லாம் நிறைய பேன்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன. இவர்கள் வேகமாக இஸ்லாத்திலிருந்து போயிருப்பதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு எதுவுமே ஏறுவதில்லை, இந்த இடத்துக்கு வருவதும் இல்லை. நாங்க எந்த நேரம் வேறு எந்த இடத்துல வசதி இல்லாவிட்டாலும், வேறு எந்த இடத்துல இலங்கையில சுதந்திரம் இல்லாவிட்டாலும், வேறு எந்த இடத்துல தகுதியான உறுதியான உச்சமான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் இந்த இடத்தில் நாங்கள் அத்தனையும் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் சனி பின்னேரம் தர்பியா என்ற எங்களுடைய நிகழ்ச்சி நடக்கின்றது. இப்பொழுது கிட்டத்தட்ட 2 வருஷமா நடக்கின்றது. இங்கே வந்து வேண்டிய ஒரு ஆளுக்கு அவர்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அதற்கு நாங்கள் சரியான பதில், அதாவது அதை நாங்கள் சொல்லக்கூடிய பதிலை எந்த வஹாபியாலும் எந்த பாத்தில்காரனாலும் உடைக்க முடியாத பதில்களை நாங்கள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதுக்கு ஏன் வருவதில்லை? அவர்களுக்கு இது அறிவே முக்கியமல்ல. அவர்களுக்கு, அதாவது வழிகட்டவர்களுக்கு இந்த வேகமாக அவர்கள் இஸ்லாத்திலிருந்து தீனிலிருந்து வெளியேறி இருப்பதன் காரணமாக அவர்கள் அதிலேயே இருக்கின்றார்கள். எனவே இந்த மட்டு அடையாளங்களும் 7 அடையாளங்கள் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன். 8வது அடையாளம் இலங்கைக்குள்ளதல்ல, நாங்கள் பேசுவதும் தவறு. ஹதீஸ் என்பதனால மறைப்பது அதை விட பெரிய தவறு. ரசூலுல்லாஹ் சொன்னோன்ற மறைக்க முடியாது எங்களுக்கு, அதனால ஓதி காட்டினேன். ஹதீஸ அது அமுல் நடத்துவதற்கு எங்களுக்கு முடியாது, சக்தி இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது இலங்கைக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் நாடு அல்லாத எந்த நாட்டுக்கும், இந்தியாவுக்கும் வேறு எந்த நாட்டுக்கு என்றாலும் அதிகாரம் இல்லாதனால் அந்த அவருடைய விளக்கத்தை நான் இங்கே சொல்ல தயாரில்லை. பொருளை மட்டும் சொன்னேன், இந்த நாட்டுக்குரியதல்ல. சரி, மற்ற 7 விஷயங்களும் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த வஹாபிகளும் இருக்கக்கூடிய அடையாளங்கள். எனவே இந்த ஹதீஸை யாரும் அதுலாகி பிட்டுக்கட்டு அங்க பலவீனம் ஒன்றுமில்லை. ஏற்கனவே சொன்னது மாதிரி புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அஹ்மத், இவ்வளவு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவான ஹதீஸ். எனவே சுன்னத் வல் ஜமாத்தினர்களாகிய நீங்கள் எந்த விதமான அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உமாப்ப போனதுக்காக யாரோ சொல்வதற்காகத்தான் நீங்கள் தெக்கியாக்களுக்கு தாயாக்களுக்கு போதா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான இஸ்லாத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள குறை அறிவை தேடவில்லை. இப்படியான அறிவுகளை தேடிக்கொண்டால் நீங்கள் பலமானவர்களாக, சக்தி உள்ளவர்களாக இன்ஷா அல்லாஹ் அவர்களுடன் மோத முடியும். அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த மதரசாவை கட்டியிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசா மூலம் இப்படியான இந்த இல்முகளை எல்லாம் பலப்படுத்தி, உங்களுடைய ஈமான்கள், உங்களுடைய அறிவுகளை எல்லாம் பலப்படுத்தி, இஸ்லாத்தை இந்த ஊரிலும் இந்த நாட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரவச் செய்து இந்த மதரசாவை அதுக்கு ஒரு காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அமைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.